வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து 5 குறள் பார்த்துருந்தோம். இப்போ ஊக்கமுடைமையில் மீதம் இருக்கிற 5 குறள்கள் அப்படின்றத பார்ப்போம். 6வது குறள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. 7வது குறள். சிதைவிடத் தொல்கார் உரவோர் புதையம்பீர் பட்டு பாடூன்றுங் களிறு. சிதைவிடத் தொல்கார் உரவோர் புதையம்பேர் பட்டு பாடூன்றுங் களிறு. இதுடைய பொருள். உடல் முழுதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள். குறள். சிதைவிடத் தொல்கார் உரவோர் புதையம்பேர் பட்டு பாடூன்றுங் களிறு. 8வது குறள். உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. அதோட பொருள். அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை. அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை. உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. 9வது குறள். பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெருவும் புலிதா குறின். பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெருவும் புலிதா குறின். உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சு நடுங்குவதுதான். உருவத்தை விட ஊக்கமே வலிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சு நடுங்குவதுதான். குறள். பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெருவும் புலிதா குறின். 10வது குறள். உரமொருவர் குள்ள வெறுங்கைய அஃதிலார் மறமக்களாதலே வேறு. உரமொருவர் குள்ள வெறுங்கைய அஃதிலார் மறமக்களாதலே வேறு. பொருள். மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை. மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக இருந்தாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை என்பதுதான் இந்த குறளோட பொருள். உரமொருவர் குள்ள வெறுக்கை அஃதிலார் மறமக்களாதலே வேறு. இந்த திருக்குறள் ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இல்லை. அப்படி பார்த்தாலும் 1-2 திருக்குறள் தான் இருந்தது. அதனால தான் நான் வெளியிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் உள்ள அறிஞ்சொற் பொருட்கள் பார்ப்போம். உள்கார் அப்படின்னா தளராதவர். உரவோர் அப்படின்னா ஊக்கமுடையோர். பரியது பெரியது. கோட்டுனா கொம்பு. வெருவும் வெருளும் அப்படின்றது. வெறுக்கை அப்படின்னா மிகுதி அப்படின்றது. குறள் எல்லா குறளையும் ஒரு தடவை பார்ப்போம். உடையார் எனப்படுவதூக்கம் அஃதிலார் உடையதுடையரோ மற்று. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தேமென்றல்லாவார் ஊக்கம் ஒருவன் தகைத்துடையார். ஆக்கம் அதிர்வெனாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு.
உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினுந் தள்ளாமை நீர்த்து. சிதைவிடத் தொல்கார் உரவோர் புதையம்பிற் பட்டுப் பாடொன்றுங் களிறு. உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னுஞ் செருக்கு. பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெருவும் புலிதாக் குறின். உரமொருவர்க் குள்ள வெறுங்கைய அஃதிலார் மறமக்க ளாதலே வேறு. இந்த 10 திருக்குறள் ஊக்கமுடைமை அப்படின்றதுலேருந்து படிச்சிட்டோம். இப்போ 3 அதிகாரங்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்து 5 குறள்களாக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். குரூப் 4 மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி சார்ந்த எல்லாத்துக்கும் திருக்குறள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் எங்கே இருக்குன்னா அலகு 7ல் வந்துட்டு தமிழ் பகுதியில் அலகு 7ல் இருக்குது திருக்குறள் அப்படின்ட்டு.